குட் ஈவினிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விளாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். நான் உங்கள் ஆகாஷ். இப்போ நம்ம வந்து மகாபலிபுரத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம மகாபலிபுரத்துக்கு ஏன் வந்திருக்கோன்னா, புதுசாக ஓப்பன் பண்ண அந்த க்ளோ கார்டனை பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற மோனுமெண்ட்ஸ்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே அந்த க்ளோ கார்டன் போகலான்னு இருக்கோம். க்ளோ கார்டன் வந்து ஈவினிங் 6லேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் பயங்கர சூப்பராக இருக்கும். அதை பார்க்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், பின்னாடி இந்த சிற்பம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதை பார்க்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இன்னும் இங்கே நிறைய பக்கத்தில் சின்ன சின்ன மோனுமெண்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் அந்த க்ளோ கார்டன் இருக்குது. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அந்த க்ளோ கார்டனை போய் பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ அந்த க்ளோ கார்டன் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம உள்ளே போகிறோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம தூரம் போனோம். இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸில் அது இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். சரி வாங்க, நம்ம க்ளோ கார்டன் போய்ட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு. ரைட்டில் போகிற ரோடு வந்து பீச் ரோடு, ஷோர் டெம்பிள் போவோம். நம்ம இப்போ இந்த ரோட்டில் போனோம். ஒரு 200 மீட்டர்ஸில் அந்த பார்க் இருக்குது. சரி வாங்க போகலாம். நம்ம இந்த ரோட்டில் தான் வந்தோம். இப்படி போனால் தான் வந்து கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம போக வேண்டிய பார்க்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம பார்க்கு எதிர்க்க வந்துட்டோம். நம்ம இப்போ அந்த பார்க்குக்கு வந்தாச்சு. நம்ம பின்னாடி தான் அந்த பார்க் இருக்குது பாருங்கள். இன்னும் லைட்லாம் போடல. நான் லைட் போட்ட பிறகு உள்ளே போகலான்னு இருக்கேன். அப்போ தான் வந்து இந்த க்ளோ கார்டன் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நான் உள்ளே போய்ட்டு ஃபேர் என்ன, டைமிங் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். பாருங்கள், என்ட்ரன்ஸே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதுதான் அந்த க்ளோ கார்டனோட என்ட்ரன்ஸ். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக லைட்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லைட் எரியிற செடி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் செடி தான். அது எதுவுமே இலை கிடையாது. இலைக்கு பதிலாக லைட் தான் இருக்குது. பின்னாடி லைட்டு சூப்பராக தெரியுது. லைட் போட்டாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம உள்ளே போய் பார்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. சரி இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். உள்ளே வந்து இன்டோர் க்ளோ கார்டன், அவுட்டோர் க்ளோ கார்டன் எல்லாமே இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம்.
இந்த பார்க் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா February 6 தான் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ நம்ம இண்டோர் க்ளோ கார்டனுக்குள்ளே இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே செடி மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்ல வர வழியில், அது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான், எதுவுமே ஒரிஜினலே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட் ஆன் பண்ணால் மேலே இங்கே பாருங்கள் பிளானட்ஸ் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அது வந்து லைட் ஆன் ஆகுது. லைட் ஆஃப் பண்ண உடனே இங்கே கீழெல்லாம் வந்து எல்லாமே வருது. இங்கே பாருங்கள் வெல்கம் போர்டு சூப்பராக இருக்குது. தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குது. வெல்கம் டு க்ளோ கார்டன்னு இருக்குது பாருங்கள். இந்த இண்டோர் க்ளோ கார்டனில் ஃபுல்லாக இந்த மாதிரி அனிமல்ஸு, பேர்ட்ஸு, அது மாதிரி இன்செக்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், ரோஸ் கார்டன், அந்த மாதிரி ஏகப்பட்ட டீம்ஸில் சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லைட்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள் மான், முயல், பாண்டா, ஃப்ளெமிங்கோஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அனிமல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மஷ்ரூம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான். அணில் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பஞ்சவர்ண கிளி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்க்கவே சின்ன சின்ன பேர்ட்ஸ் இருக்குது. இதுதாங்க நான் சொன்ன ரோஸ் கார்டன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் பூ தான், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா கலர்லேயும் ரோஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பட்டர்ஃப்ளை கார்டன். இங்கே இருக்கிற பட்டர்ஃப்ளைலாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த ரெக்கெல்லாம் அப்படியே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது பாருங்கள். மேலே கீழே எல்லா இடத்துலையுமே கலர் கலராக பட்டர்ஃப்ளைஸ் வச்சுருக்காங்க இங்கே. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பீ கார்டன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இன்செக்ட்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இது எல்லாமே வந்து அந்த ரெக்கைங்களை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுது பாருங்கள். அதுமாதிரி ஸ்பைடர்ஸ் இருக்குது. அந்த ஸ்பைடர்ஸ் வந்து காலை ஆட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரோபோட்டிக் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க.
ரெக்கையை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது பாருங்கள். மேலேயும் கீழே வந்து ரெக்கையை ஆட்டுது. அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. ஸ்பைடர் நான் காமிக்கிறேன். அது வந்து அதோட காலுகளை வந்து மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்தியாவில் இந்த மாதிரி க்ளோ கார்டன் மொத்தம் 2 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அகமதாபாத்தில் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ நம்ம சென்னையில் February 6th ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். என்னதான் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டோர் க்ளோ கார்டன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. இந்த பார்க்கோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:30 தான் இந்த பார்க் ஓப்பன் ஆகுது. ஆஃப்டர்நூன் 1:30லேருந்து நைட் 11:30 வரைக்கும் இந்த பார்க் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ ஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:30லேருந்து 6 o'clock வரைக்கும் 100 rupees-உம் 6 o'clockலேருந்து 11:30 வரைக்கும் 200 rupees-உம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவினிங் வாங்க, சூப்பராக இருக்குது இந்த பார்க்கு. இன்டோர் க்ளோ கார்டன் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அவுட்டோர் க்ளோ கார்டனுக்கு வந்திருக்கோம். 1 by 1 நம்ம போய் பார்ப்போம் வாங்க. என்னென்ன இருக்குது, இங்கே டாய் ட்ரெயின் கூட இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீ ரைட் தான். அதையும் நம்ம போய் பார்ப்போம். 1 by 1 இங்கே இருக்கிற லைட்ஸு, டெக்கரேஷன்ஸு, அம்யூனிட்டிஸு எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுதான் நான் சொன்ன டாய் ட்ரெயின். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அதில் ஒரு ரைடு தான் போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இதுதான் ஓவரால் அவுட்டோர் க்ளோ கார்டனோட வியூ. நம்ம 1 by 1 கிட்ட போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்கவே. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல நம்ம கால் வைக்கிற இடத்துல இருக்கிற லைட் வந்து மாறுது. பசங்களாம் சூப்பராக விளாட்றாங்க. ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ. ಅಲ್ಲಿ ತೆಗಿತೀನಿ ಬಾ. இங்கே ஏகப்பட்ட செல்ஃபி பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. இதில் முக்கியமான பிளேஸே இந்த பிளேஸ் தான். இப்போ நான் காலை வைக்கிறேன், காலை வச்ச உடனே எப்படி லைட் மாறுதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பசங்கள்லாம் ஜாலியாக விளாட்றாங்க இந்த இடத்துல. இந்த மாதிரி குதிச்சு குதிச்சு சூப்பராக இருக்குது பார்க்கவே இந்த இடம்.
இந்த இடத்துல ஹியூமன் கைரோ, அதுக்கப்புறமா 360 சைக்கிளு, அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ராக்கெட் எஜெக்டர், மினி ராக்கெட் எஜெக்டரு, அதுக்கப்புறமா சில கேம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஆப்ரேஷனலாக இருக்கான்றது தெரியலை. அதேமாதிரி சில்ட்ரன்ஸ்க்கான கேம்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள். அது எல்லாமே இப்போதைக்கு டோட்டலாக ஃப்ரீ. இந்த அடல்ட்ஸ் கேம்ஸ் எல்லாமே வந்து இன்னும் என்னன்னு தெரியலை, ஆப்ரேஷனலாக என்னன்னு தெரியலை. யாருமே இல்லை இங்கே ஆப்ரேட்டர்ஸு. இது எல்லாமே நம்ம உட்காரத்துக்கான சேருங்க தான், அதுவும் லைட்டில் தான் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம உட்காரத்துக்கான சேர் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. டாய் ட்ரெயின் ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ரவுண்ட் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போதைக்கு டாய் ட்ரெயின் எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம டிக்கெட் வாங்கினாலே போதும், இந்த டாய் ட்ரெயினில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து கேம்ஸ் இப்போதைக்கு ஃப்ரீ. அடல்ட்ஸ் கேம்ஸ் வந்து இருக்குது, ஆனால் ஆப்ரேஷனலான்னு தெரியல. ஏன்னா வந்து யாருமே அதை யூஸ் பண்ண மாதிரி தெரியல, அப்படியே வச்சுருக்காங்க. லைட் ஹவுஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பார்க்கோட பின்பக்கம் அப்படியே மகாபலிபுரம் லைட் ஹவுஸு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதை வந்து க்ளோ கார்டன்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்குக்கு இன்னொரு பேர் இருக்குது, மரகத பூங்கா. மக்களே, இந்த பார்க் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பார்க்குக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து மரகத பூங்கா. இந்த பார்க்கை யார் மெயின்டைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிடிடிசி, அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. எல்லோரும் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.